வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் சிக்கன் ரோல் செய்ய போறேன். சிக்கன் ரோல் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இறைச்சி வாசனத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். நீங்கள் குக்கிங்குக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 நட்டு கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயமும் தோல் உரித்து கழுவி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 250 கிராம் சிக்கன் எடுத்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சால்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரித்து கழுவி இப்படி கியூப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளவும் ரோல்ஸுக்கு கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, நீ ரோல்ஸுக்கு கறி செய்ய போகிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் ஆட் பண்ண போகிறேன். அடுப்பு மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கணும். நான் இனி எடுத்து வச்சிருக்கிற கடுகு ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணுறேன். இனி கட் பண்ணி வச்சிருக்கிற ஒனியன் ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிளறி விட போகிறேன். வெங்காயம் 3/4 பதத்துக்கு வதங்கணும். ஆகலும் நல்லா வதங்க தேவையில்லை. இப்படி வதங்கினா காணும் வாசம் வருது. இனி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்க விடுகிறேன். இனி எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பில் 1/2 ஆட் பண்ண போகிறேன். இந்த சிக்கனுக்கு அளவாக போட்டால் சரி, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. வடிவாக்கெலாம் இருந்துச்சுன்னா இனி அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விடுவேன். நீ இந்த சிக்கனை வதங்க விடணும். மூடியால் மூடி வதங்க விட்டால் பெட்டர். சிக்கன் இப்படி வதங்கி வந்தா பிறகு நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். கறி பவுடர் எடுத்து வச்சிருக்கிற மிச்ச சால்ட்டையும் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டு ஹாட் வாட்டரும் ஆட் பண்ணணும். சிக்கனுக்கு மேலே நிற்கணும் ஹாட் வாட்டர். $350 ml ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினான். இனி அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடியாவே விட போகிறேன்.
கறி இப்படி நல்லா கொதிக்க தொடங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணுறேன். இனி மூடி பொட்டேட்டோ நல்லா அவிஞ்சு வருந்தனைக்கும் அவிய விடணும். கறி நல்லா தண்ணி இல்லாமல் வத்தணும். இந்த பொட்டேட்டோ அவிஞ்சிட்டுதோன்னு சொல்லி நீங்கள் மேக் ஷுர் பண்ணணும். இப்படி பொட்டேட்டோவை மட்டும் மசிச்சு விடுங்க. இந்த பொட்டேட்டோ அவியக்கூடிய மாதிரி தண்ணி விடணும். நீங்கள் பொட்டேட்டோவை மசிச்சு போடுறத விட இப்படி க்யூப்பாக போட்டுட்டு இப்படி செய்யக்கில் தான் டேஸ்ட் கூடவாக இருக்கும். நீங்கள் வேணுமென்னு சொல்லி சொன்னால் ஒரு கரை பண்ணி பாருங்க. கடைசியாக நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த இறைச்சி வாசனை தூள் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணினா தான் ரோல்ஸ் நல்ல வாசமாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும். கறி நல்லா தண்ணி வற்றி ட்ரையாக வரணும். இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இங்கே தண்ணி இல்லை, வற்றிட்டுது. ஓகே, கறி ரெடி. நான் இனி அடுப்பு பண்ணிவிட்டு இந்த கறியை ஆற விட போகிறேன். ஆற விட்டால் தான் ரோல்ஸ் சுற்றலாம். கறியை பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் சில உருளைக்கிழங்கு இங்கே கட்டியாக இருக்குது. அப்போ ரோல்ஸுக்கு கடி வடைக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக மசிக்கக்கூடாது, அரைகுறையாக தான் உருளைக்கிழங்க மசிச்சு விடணும். ரோல் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த ரோல் பேப்பரில் தான் ரோல்ஸை சுற்றி எடுக்க போகிறேன். ரோல்ஸ் பேப்பர் இப்படி இருக்கும். நாங்கள் இப்படி ஒரு சீட்டாக உரிச்சு எடுக்கணும். தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியால் தான் ரோல்ஸ் ஓட்ட போகிறேன். மூளையில் கரையை போட்டுட்டு அமர்த்தி சுற்றணும். சுற்றிட்டு இந்த கரையின் எண்டோட இங்கே இந்த கரையின் எண்டோட அப்படி மடிக்கணும். மற்ற சைட்டும் அதே மாதிரி, அப்போ தான் ஃபிட்டாக நிற்கும். பிறகு இறுக்கி அமர்த்தி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு இந்த நுனிக்கு தண்ணி பூசி ஸ்டிக் பண்ணணும். இப்படி வரும். ரோல் சுற்றி முடிச்சிட்டேன். இனி பிரெட் கிரம்பிள்ஸ் போட போகிறேன். பிரெட் கிரம்பிள்ஸ் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். 140 கிராம் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 1/4 டீஸ்பூனை விட குறைவாக உப்பு, 1/4 டீஸ்பூனை விட குறைவாகவே மஞ்சளும் பெப்பரும் எடுத்து வச்சுக்கிறேன். 2 எக் எடுத்து வச்சுக்கிறேன். மீடியம் சைஸ் அண்டோடியாக 2 எக் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற எக்கை உடைச்சி ஒரு பாத்திரத்துக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற உப்பு, மஞ்சள், பெப்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு இனி நல்லா விஸ்கால மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். எக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கேன். இங்கே எப்படி ஒழுகணும், எக் திக்காக இருக்காமல். ரோல்ஸை இந்த எக் மிக்ஸுக்குள்ளே போட்டு
பிரட்டி எடுக்க போகிறேன். இனி இந்த ரோல்ஸை எடுத்து பிரெட் க்ரம்ஸுக்கு போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். எல்லா சைட்டும் வந்து பிரெட் க்ரம்ஸ் பிரண்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா எல்லா சைட்டும் பிரெட் க்ரம்ஸ் பிரண்டு இருக்குது. இதை மாதிரியே செய்து வச்சிருக்கிற ரோல்ஸ் எல்லாத்தையும் எக்குக்க போட்டு பிரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் போடணும். ரோல்ஸ் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் பொரிச்செடுக்கணும். நீங்கள் வேணுமென்னு சொல்லி சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எப்போ சாப்பிடணுமென்று தோன்றுதோ அப்போ பொரித்து சாப்பிடலாம். அப்படி இல்லை நீங்கள் கூட செய்துட்டீங்களன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளேயும் வைக்கலாம். நீங்கள் ஃப்ரீசருக்கு வைக்க போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபொயிலுக்குள்ளே நீங்கள் இந்த ரோல்ஸை இப்படி அடுக்கிட்டு கணக்கு அடுக்காமல் வேணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு அடுக்கு மேலே அடுக்கலாம். இப்படியே மடித்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்கலாம். பிறகு நீங்கள் பொரிக்க போகிறீங்களன்னு சொல்லிக்கல இந்த பொயிலை விட்டு இந்த ரோல்ஸை எடுத்து மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிட்டு பொரிச்சிங்களன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரோல்ஸ். பாத்திரம் எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ண வச்சு ஆயில் விட்டு இருக்கிறேன். இப்போ ஆயில் கொதிச்சு கொண்டு இருக்குது. ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு நான் இந்த ரோல்ஸை போட்டு பொரிக்க போகிறேன். ஆயில் சூடாகிட்டுது. ரோல்ஸை போட்டு பொரிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ரோல்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்தீங்களா தான் நல்லா. அடுப்பு மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கிறேன். ரோல்ஸ் வந்து நல்லா முருகலாக வரணும். ரோல்ஸ் இப்படி டார்க் ப்ரௌனாக வந்த பிறகு இறக்கணும். நீங்கள் இப்படி அமர்த்தி பார்த்தீங்களான்னு சொன்னால் ஹாட்டாக இருக்கும். ரோல்ஸ் ரெடி ஆகிட்டு டொமேட்டோ கெச்சப்போட இந்த ரோல்ஸை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா மொறு இருக்குது. சிக்கன் ரோல்ஸை நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்க. ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக் பேஜின் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.